ஹாய் மக்களே, மாராதா பில்டர்ஸ் வந்து இன்ஜினியர் ராஜ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் படி பார்க்க போறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறீங்களா? கம்பி கட்டுற கட்டதுங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பில்லர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பில்லர்ல ஃபுட்டிங்ல இருந்து நம்ம ரூஃப் போடுற வரையுமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் பில்டிங்ல. பில்லர்ல எல்ராடு கரெக்டாக ஃபுட்டிங்ல கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். மேட்டுக்கு கரெக்டாக டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். ரிங்கோட பிளேஸ்மெண்ட் கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். ராடு மேல பில்டிங் எடுக்கிறதுக்கு லேப் பண்றதுக்கு அதோட அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த ராட் லேப் பண்றப்பையும் கரெக்டா லேப் லென்த் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுபோக ஒரு பீம் நம்ம பிளேஸ் பண்றோம்னா அந்த பீம்லயுமே ஒரு எண்ட் ஆஃப் த காலம்ல போய் எண்ட் ஆகுதுன்னா அங்கேயுமே நம்ம எல் ராட் பெண்ட் பண்ணி விட்டுருக்கணும். அது போக ரூஃப் ஸ்லாப் போயிட்டு இருக்கோம்னா ரூஃப் ஸ்லாப்ல ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்னு இருக்கும். ஒன் வே ஸ்லாப்னா ரெண்டு பக்கம் லோடு ஸ்ப்ரெட் ஆகும். டூ வே ஸ்லாப்னா 4 சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு 4 சைடுமே கிராங்க்ஸ் வரும். டூ வே ஸ்லாப்னா ஒன் வே ஸ்லாப்னா 2 சைட்ஸ் தான் வரும். இதெல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா டிசைன் பண்ணி பண்ணோம்னா உங்க பில்டிங்கோட லைஃப் தான் கூட இருக்கும். தேங்க்யூ.